தஞ்சாவூரில் போய் நின்று நீ பேசுகிற சொன்னால் ராஜராஜ சோழனுடைய வந்து நீங்கள் வந்து ஒரு வார்த்தையாக நீ தொற்றுக்க வேணாமா நீ நான் கேட்குறேன். ஆர்ஓவின்னு நீங்கள் சொன்னது உடனே வந்து ஆறுன்னு வந்த உடனே நமக்கு என்ன தோணு கேட்டால் 6 மணிக்கு தண்ணி அடிச்சு நீ தூங்குற ஆள் அதெல்லாம் ஞாபகம் வருது. நீ ஆர்ஓவியை பற்றி பேசலாமா? அவர் சொன்ன தண்ணி பிரச்சனை அவர் பிரச்சனை கிடையாது சார், மக்கள் பிரச்சனை. மக்கள் நான் சொல்கிறேன் சார், இதெல்லாம் வந்து இன்னைக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு வார்த்தை சார், ரொம்ப ரொம்ப எளிமையான வார்த்தை, இந்த ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். நீ சாப்பிட்ற அரிசியோட விலை எவ்வளோ தெரியுமா உனக்கு? நான் சொல்ல தெரியாது உனக்கு. இந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுத்தாங்களா, அதுக்கு நன்றி சொல்ல வேணுமா வேணுமானமா? வேலூர் மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல மறந்துட்டோம், இந்த கூட்டத்தில் சொன்னோம். அதான் இந்த இருக்கிற நாளைக்கு பேசுறாரு, நாளைக்கு நன்றி சொல்லுவோம். முன்னாள் ஃபுல்லாக சரக்கு ஊட்டியிருந்தா அப்படி தான் ஆகும். சாப்பிடும்போது எப்படி இருந்தாலும் விவசாயி நம்ம நினைப்போம். இவெல்லாம் வந்து பார்த்தா சாப்பிடும்போது விவசாயம் நினைக்கிறோம்னா சார் நான் கேட்குறேன். சரி சாப்பிடும்போது விவசாயம் நினைப்பேன், சரக்கு அடிக்கும் போது யாரும் நினைப்பேன் நீ? நான் கேட்குறேன், தெரியாம தான் கேட்குறேன். அடுத்தது எனக்கு கேட்டால் நடிகைகள் நினைப்பேன். அதானே ஜனநாயகன் படத்துக்கு பின்னாடி தான் அவன் வந்து அவன் மகன் படமே வரணும்னு பிளான் பண்ணி தான் அந்த சிக்மா படத்துக்கு ஏகப்பட்ட தடை. எந்த அப்பனா செய்வானா அந்த வேலையை? எந்த அப்பனா செய்வானா? சிக்மா படம் வராமல் இருக்கிறதுக்கு காரணமே விஜய் கொடுக்குற அழுத்தம். நீ தடை ஏற்படுத்துகிற. ஏன்னா ஜனநாயகன் படம் வந்த பிறகு தான் அவன் படம் வரணும், மகன் படமே வரணும். காரணம்னா மகன் படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா நமக்கு அந்த கல்ட் இமேஜ் போயிடும். குழந்தை அவன் மட்டும் வந்து சஞ்சய் வந்து ஜேச சஞ்சய் வந்து மாலை போட்டு தங்கச்சியை கூட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அது உண்மையிலேயே உருக்கமான ஒரு காட்சி. இதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு தகப்பன் வந்து இன்றைக்கி வந்து மேடையில் வந்து அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, அக்கா மாதிரி, தங்கச்சி பேசலாமா? மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தஞ்சையில் விஜயோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இன்னைக்கு இருந்தது. இத்தனை பேச்சு இத்தனை இல்லை, நீங்கள் எதுக்காக இந்த கேள்வி கேட்டோன்னா நீங்கள் போகிற இடத்துல பற்றி தானே பேசணும். போகிற இடத்துல என்ன பிரச்சனையோ அதை தானே பேசணும். நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு வந்து மக்கள் தஞ்சையோட விஷயம், தஞ்சைக்கு என்ன தேவை அதெல்லாம் பேசிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? அதுவும் முதல்ல ஸ்டார்டிங்கோட கேட்டுருங்க, நீங்கள் கேட்டுருங்க, நான் சொல்கிறேன். இது வந்து மக்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு எமோஷன். இது எலெக்ஷன்ல எமோஷன். அந்த எமோஷனை புரிஞ்சுங்க அப்படின்னு ஸ்டாலின் சார் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கேன். என்னன்னா எனக்கு தான் லோக்கல் பிரச்சனை தெரியாதுன்னு நினச்சிங்களா? எவனோ ஒருத்தர் வந்து போய் உட்காந்துட்டு வந்து லோக்கல் பிரச்சனையை பற்றி பேசவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் வரலாறும் பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு வரலாறு தெரிஞ்சால் நான் பேச மாட்டேன்னா? மக்கள் பிரச்சனை சொல்லிட்டீங்க. அது இப்போ நான் வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற ஆட்கள்கிட்ட, தஞ்சாவூரில் இருக்கிற ஆட்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இல்லைனா அது ஏற்கனவே உள்ள பிரச்சனை என்ன, மீனவர் பிரச்சனையா, அதையும் கொஞ்சம் காதில் போட்டுக்கிறேன். விவசாய பிரச்சனையா, அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்படி வேணால் பண்ணலாம். அதுக்கு ஏற்கனவே வந்து மேனிஃபெஸ்டோ வந்து முன்னாடி உள்ள திமுக ஆட்சியில் வந்து ஏற்கனவே இருக்கிற மேனிஃபெஸ்டோ, அதை தாண்டி இன்றைக்கி இருக்கிற கரண்ட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்றதை நான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்காக பழைய வரலாறுலாம் நீங்கள் பேச சொன்னீங்கன்னா எனக்கு பேச தெரியுமா? அதெல்லாம் வந்து வேணா சொல்கிறேன். சோழமன்னர் தஞ்சாவூரில் நான் சொல்கிறேங்களுங்க, தஞ்சாவூரில் போய் நின்று நீ பேசுகிற சொன்னால் ராஜராஜ சோழனுடைய வந்து நீங்கள் வந்து ஒரு வார்த்தையாக நீ தொற்றுக்க வேணாமா நீ நான் கேட்குறேன். அறிவு இருந்தால் நான் கேட்குறேன். நான் வந்து தெரியாமல் கேட்குறேன். நீ அங்கே போய் பேசுகிற. ஏன்னா நீ ராஜராஜ சோழனை பற்றி பேசுகிறத விட்டுட்டு இது ராஜராஜ சோழனை பற்றி பேசணும் இல்லையா? அதை நீ பேசாமல் அங்கே போய் என்னன்னு கேட்டால் வந்து இன்னைக்கு இருக்கிற மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கா? நான் கேட்கறது இல்லை சார். ராஜராஜ சோழனை பற்றி நீ பேசணும். ஆனால் நீ போய் முதலமைச்சரை பற்றி பேசிட்டு இருக்கிற. உண்மையா இல்லையா? ராஜராஜ சோழனை பற்றி நீ தொற்றுக்கணுமா நாமா? தஞ்சை மண்ணில் போய் காலை வைக்கும் போது அங்கே இருக்கிற அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்களாம் இருக்கிறானுங்களே, இந்த கையில் இந்த கம்பு இதெல்லாம் கொடுத்தானுங்களே, இந்த நெற்கதிர் இப்போ செங்கோல் கிங்கோல்லாம் கொடுத்தானுங்களே, அவனுங்கெல்லாம் பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்க. அவங்களுக்கு விவசாயிக்கு சம்மந்தமே இல்லை. இந்த நெற்கதிரெலாம் கொண்டு வந்து கொடுத்தானுங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்க அந்த வந்து கொடுத்தவங்க அத்தனை பேருமே நான் சொல்கிறேன். சரிங்களா? விவசாயத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அதுவும் அந்த சரவணன்ற வந்து பிளாக் டிக்கெட்டில் தான் பொழைச்சவனே. அவன் கதை எனக்கு நிறைய தஞ்சாவூரில் இல்லை, பரவலாக அவனை பற்றி நிறைய வந்து அவனை பற்றி என்கிட்ட தகவல் அனுப்பிச்சி விட்டாங்க.
நம்ம அவனெல்லாம் பேசி பெரிய இதுவாக கூடாது. நம்ம விஜய் தான் வந்து நமக்கு வந்து பேசணும். விஜய் தலைவரை பற்றி துண்டு துக்கடா பற்றியே நம்ம பேசுறது கிடையாது. இது அவர் மாவட்ட செயலாளர்லாம் பற்றி நம்ம பேசி அவனை பெரியலாக்கூடாது தான் நம்ம வந்து விட்டுட்டோம். முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் கிடையாது சார். ஒரு வார்த்தை முன்னாள் தேமுதிக, நீங்கள் எப்படி சொல்லுங்க, முன்னாள் அதிமுக, முன்னாள் தேமுதிக, என்ன இப்படி நீங்க பல கட்சிகள் போயிட்டு வந்த நபர். எம்ஜிஆரோட பாசம் மக்களுக்காக யார் யார் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் விஜய்க்கு இருக்கு. அதே பாசம் இதையே சொல்லிட்டு கூடாது. எம்ஜிஆர் மாதிரி சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஜெயலலிதாவே உருவாக்குறதா நீங்க நினைச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆமா, அவரு இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா மேடம் எப்படி காலில் இருந்தாங்களோ அதே மாதிரி விஜய் தேர்றாரு கீழே குனிஞ்சு. அதுதான் சார் கூப்பா கிருஷ்ணன், நல்லா புரிஞ்சுங்க சார். கூப்பா கிருஷ்ணனை பொறுத்துங்க இங்கே ஒரு சிலருக்கு இருக்காங்க சார். இந்த மாஃபா பாண்டியராஜன், கூப்பா கிருஷ்ணன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சி வந்தாலும் போய் ஒட்டிக்கிட்டு அதன் மூலமாக ஒரு அமைச்சர் பதவியோ இல்லை எம்எல்ஏவா இவங்களை விசுவாசின்றாங்களே சார். நானும் செங்கோட்டையன் தான் விசுவாசி. எம்ஜிஆர் பக்கம் வந்திருக்கோம். நான் சொல்றது கேளுங்க, பாஜக பக்கம் ஒருத்தர் சாயிரா, திமுக தீய சக்தியோட சேர்ந்திருக்காரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீய சக்தி தூய சக்தின்றீங்க. ஒரு பக்கம் நீங்கள் தீய சக்தி தூய சக்தின்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு பக்கம் மக்கள் வந்து என்ன சொல்லிக்கிறீங்கன்னா ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க. அப்போ காமசக்தி யாருன்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூய சக்தி வந்து கிட்டத்தட்ட காமசக்தியாக ஆயிடுச்சு. நீங்கள் பேச முடியுமா தூய சக்தின்னு சொல்லிக்க முடியுமா? காரணம் காமசக்தின்னு பேராக இருக்குது. அதுவும் யாரால் வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பர்சனலாக முதல்ல நம்ம பேசணுன்றது நோக்கம். முதல்ல சப்ஜெக்ட் வைஸாக பேசுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஜராஜ சோழனை நீங்கள் தொட்டிருக்கணும் சார். நீங்கள் தொடலை. தஞ்சாவூரில் போய் நின்னாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை வரணும். அதுக்கப்புறம் நீங்க கேலி பண்ணுவீங்க, என்ன சோழன் ராஜராஜ சோழன் அமாவாசைன்றீங்க. ஒரு அமைதியா போயிட்டாரு. நீங்க சொல்லிட்டீங்க. நானே சொல்றேன் இப்படி ராஜராஜ சோழன் அமைதிப்படை தான் பக்கத்துல இருக்கானே. ராஜராஜ சோழன் உங்களுக்கு நினைவு வரணும் சார். இங்க ராஜராஜ சோழன் எம்எல்ஏன்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர் இருக்கிறானே, அவன் யாரு? ஆதவன் இருக்கிறாங்க. உஷாரா இருக்கும்ல சார். நீங்க கார்டு எடுத்து போட்டு சரி அப்படியே கூட சரி சார். மக்கள் பிரச்சனை நீங்க பேசுறீங்க சரி. இந்த இந்த இதை கடந்து லோக்கல் வந்து உள்ளூர் மக்களுடைய பிரச்சனை, தஞ்சாவூர் மண்ணோட பிரச்சனை போது நீங்கள் டெல்டா டால்டான்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்க. இதெல்லாம் ரைட், ஓகே இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் வந்து போட்டின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் தான் தமிழ்நாடு எடு இதே தெரியுதா உன் தரம் என்னன்னு சொல்லிட்டு இது ஒரு சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தெரியுது உன் தரம் என்னன்றது தெரியுது. இந்த டெல்டா டால்டான்னு சொல்கிறதுல தெரியுது. சரி, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசுறத ஒன்று அப்படி சொல்லிட்டு செவடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி தான் அப்படின்னு சொல்ல வந்த அந்த வார்த்தை வந்து அதுக்கு மேலே போகல. அப்போ மாற்றுத்திறனாளிகளே நீங்கள் வந்து இழிவுபடுத்துகிற அந்த இடத்துல. ஏன்னா உங்ககிட்ட சொல்கிறத ஒன்று, செவடங்காதில் சங்கு ஊதுறதும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க வழக்கமாக அந்த ஸ்லாங்கு. அவங்ககிட்ட சொல்கிறத ஒன்று, அவன் செவடங்காதில் சங்கு ஊதுறதும் ஒன்றியா அப்படின்னு சொல்கிறான். அதைத்தான் நீ சொல்ல வந்த. அது மாற்றுத்திறனாளியை நீ இழிவுபடுத்தியிருக்கிறன்றது அது என்ன வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நிறுத்திக்கிட்டேன்னு வச்சுக்கலாம். அது வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டேன், நிறுத்திட்டேன். ஆக மொத்தம் எழுதி படிக்காமல் இது வந்து பேசத்தான் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் நீ ஒரு பக்கம் பேசினேன். வாட்டர் ரிசோர்ஸை பற்றிலாம் கூட நீ வந்து நம்ம என்ன சொல்லணும்னா தண்ணியை பற்றிலாம் நீ பேசவே முடியாது. இது இல்லை சார், அவரு நல்ல கேள்வி. ஆர்ஓவி நீங்கள் சொன்னது உடனே வந்து ஆறுன்னு வந்த உடனே நமக்கு என்ன தோணு கேட்டால் 6 மணிக்கு தண்ணி அடிச்சு நீ ஆளு அதெல்லாம் ஞாபகம் வருது. நீ ஆர்ஓவியை பற்றி பேசலாமா? அவர் சொன்ன தண்ணி பிரச்சனை அவர் பிரச்சனை கிடையாது சார், மக்கள் பிரச்சனை. மக்கள் நான் சொல்கிறேன் சார், இதெல்லாம் வந்து இன்னைக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு வார்த்தை சார், ரொம்ப ரொம்ப எளிமையான வார்த்தை. இந்த ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னேன். நீ சாப்பிட்ற அரிசியோட விலை எவ்வளோ தெரியுமா உனக்கு? நான் சொல்ல தெரியாது அவனுக்கு. நான் சொல்ல தெரியாது. அவன் சாப்பிட்ற அரிசியோட விலை என்னன்னு தெரியுமா நான் கேட்குறேன். நீ நெல் கொள்முதல் சொல்கிற, இதை வந்து நாங்கள் ரத்து பண்ணுவோன்ற, கடனை ரத்து பண்ணுவோன்ற, இதெல்லாம் சரி. கொள்முதல் விலையை சொல்கிற எல்லாம் ரைட்டு. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். நீ சாப்பிட்ற அரிசியோட விலை என்னன்னு தெரியுமா சொல்லியிருக்கணும். நம்ம நான் விவசாயி கிடையாது, நான் விவசாயம் பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் கஷ்டங்கள் தெரியும். அது விவசாயின்னு சொல்லி அதெல்லாம் தெரியாது. கேள்வி இதெல்லாம் சினிமா வசனம், இதெல்லாம் இருக்கட்டும் ரைட். நான் கேட்கறது ஒன்றே ஒன்று தான். நீ சாப்பிட்ற அரிசியோட விலையை சொல், வேற ஒன்றுமே தெரியணும். அதுவே உனக்கு தெரியாது, இதான் உண்மை. இது நீ சாப்பிட்ற அரிசியோட விலையே உனக்கு தெரியாது. அப்புறம்
எவ்வளோ சாப்பாடு உன் குடும்பத்தில் வீணாகுது அது தெரியுமா உனக்கு? தெரியாது. இங்கே வந்து நீ சாப்பிட்ற அரிசியோட விலை தெரியாது, உன் வீட்டில் எவ்வளோ சாப்பாடு வீணாகுதுன்னு தெரியாது. அப்படியே சொல்கிறது, முதல்ல உன் குடும்பத்துக்கே நீ சோறு போடாத நபர், அது சந்தி சிரிக்குது. நீ சொல்கிற என்ன சொல்கிறன்னு கேட்டால் வந்து சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்கிற. நாங்குநேரில் நேற்று நடந்த சம்பவம், நாங்குநேரில் நேற்று நடந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் கேட்டால் அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு நடக்கக்கூடிய விஷயம். அது நான் வந்து சரின்னு சொல்ல, அது வந்து முட்டை கொடுக்கணும் நோக்கம் கிடையாது. இது போன்ற ஒரு விஷயத்தை தான் நீ உன்னால் எடுத்து பேச முடியுது. புரியுதா சொல்கிறது? இன்றைக்கி நீ வந்து போகிற அந்த கூட்டத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ்காரோட உழைப்பு தேவைப்படுது. அதனால் ஒரு சம்பவத்தை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காவல்துறை செயலற்றது, காவல்துறை வந்து செயலிழந்து போச்சு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னா உன்னை வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வர வைக்கிறாங்கல்ல, உன்னை வர வச்சு உன்னை வந்து வழி அனுப்புகிறாங்களா, அது வரைக்கும் போலீஸ்காரோட உழைப்பு இருக்குது, காவல்துறையோட உழைப்பு இருக்குது, சட்டம் ஒழுங்கு அங்கேயே வேலை செய்யுது. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கூட்டத்தில் வந்தால் ஒரு பேட்டர்ன் எடுக்கணும். இந்த பேட்டர்னில் இப்படி பேசிட்டு கடைசியாக இப்படி முடிக்கணும்னு. ஒரு கூட்டத்தில் ஒன்றை மறந்துடுறேன், இந்த கூட்டத்துக்கு நீ வந்து காவல்துறைக்கு நன்றி சொன்னியா? சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு சொன்னல, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு நீ சொன்னல. இந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுத்தாங்களா, அதுக்கு நன்றி சொல்ல வேணுமா? வேணுமானமா? வேலூர் மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல மறந்துட்டோம், இந்த கூட்டத்தில் சொன்னோம். அதான் இந்த லட்சம் இருக்கிற நாளைக்கு பேசுறாரு, நாளைக்கு நன்றி சொல்லுவோம். முன்னாள் ஃபுல்லாக சரக்கு ஊட்டியிருந்தா அப்படிதான் ஆகும், அப்படிதான் ஆகும். முன்னாள் ஃபுல்லாக சரக்கு போட்டிருந்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் இதை மறந்துட்டேன், இந்த கூட்டத்தில் அதை மறந்துட்டேன். தஞ்சாவூர் இப்போ நெல்லையில் போடும்போது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் அதை மறந்துட்டேன். என்ன சார் இது ஒரு பேச்சா? இதெல்லாம் மறந்துட்டியா? ஒழிஞ்சுது சொன்னிய, எதுக்கு திருப்பி அதை ஞாபகப்படுத்துகிறேன்? மறந்துட்டா விடு, அப்புறம் அதை மறந்துட்டேன். இப்போ இதில் காவல்துறைக்கு நன்றி சொன்னியா? நன்றி சொல்ல சந்தி சிரிக்குதுங்கிற ஒரு சம்பவத்தை மட்டுமே முன் வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸோட வந்து சந்தி சிரிக்குது அப்படின்ற. அப்போ உனக்கு இந்த பாதுகாப்பு கொடுத்தாங்களா? அது நீ சந்து பொந்து கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு அங்கே விட்டுட்டாங்கன்னா அந்த மாதிரி ஆயிரும். காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையை கட்டி நின்றுட்டாங்கன்னு வச்சுங்க. இது நீ சொல்கிறல்ல, அவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஆக்டிவாக நின்றுட்டாங்கன்னா நீ என்ன உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு பாருங்கள். அதுதான் அது இப்போ எது முதல் இப்போ புரியுதுங்களா? உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரக்கு இல்லை, எதையோ ஒன்று பேசணும். ஆனால் மக்கள் வந்து விஜயை நேசிக்கிறாங்க சார். மக்கள் நேசிக்கும் விஜய் வேணுமா? ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், எல்லா கூட்டத்தையும் நீங்கள் பாருங்கள், பொதுமக்கள் இருக்கிறாங்களா நீங்கள் பாருங்கள். பொதுமக்களோட ஃப்ளேவர் என்ன தெரியுமா சார்? முதல்ல யாருக்கா தெரியுமா? பொதுமக்கள் ஃப்ளேவர்னு சொல்லுங்கள். இப்போ வந்தவங்களாம் எப்படி சார் பார்க்க? அது சொல்கிறேன் இருங்க. பொதுமக்கள் ஃப்ளேவர்னால் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒருத்தர் பேண்ட் சட்டை போட்டிருப்பாங்க, ஒருத்தர் பேண்ட்டு வேட்டி கட்டியிருப்பாங்க, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் லுங்கி கூட கட்டியிருப்பாங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வயது வித்தியாசத்தில் நிறைய இருக்கும். வயசான பாட்டி இருப்பாங்க, மிடில் ஏஜ் இருப்பாங்க, யங்கர் ஏஜ்னு இருப்பாங்க. அதே மாதிரி ஜென்ஸ்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. பொதுமக்கள் ஃப்ளேவர்ன்றது கலந்து இருக்கும் சார். இதில் நீங்கள் சொல்லுங்கள், இதை கேட்டால் உடனே என்ன சொல்லுங்க, இது நிர்வாகிகள் கூட்டம்னு ஒன்றுங்க. இது நிர்வாகிகள். நிர்வாகின்னு சொன்னால் டேக் இருக்கா கேட்குறது? நான் கொஞ்சம் அறிவுபூர்வமாக போய் அவனை மாதிரி நம்ம தலைப்பு அப்படி தான் வச்சுருக்காங்க சார். நிர்வாகிகள் கூட்டம் சார், நிர்வாகிகள் கூட்டம்னா அங்கே இருக்கிற மக்களை நீங்கள் பாருங்கள் சார், அந்த நபர்களை பாருங்கள் சார். நீங்கள் மக்கள் கூட அந்த நபர்களை பாருங்கள், அவங்க நிர்வாகி மாதிரி தெரியுது. அப்படியே நிர்வாகி கூட சார் எங்கள் டேக் எங்கே யார் யாருக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்கல்ல, கியூஆர் கோடு கொடுக்குறீங்களே, டேக் தான். ஒரு கூட்டத்தில் லிஸ்ட்டு வெளியிட சொல்லுங்க பார்க்கலாம். நீ நான் 4000 பேர் கூட வெளியிட வேணாம் சார், ஒரு 200 பேர் வெளியிடுங்கப்பா சொல்லுங்க பார்க்கலாம். நிர்வாகிகள் சொல்லிட்டு கட்சி கட்டமைப்பே கிடையாது சார். அவன் வந்து சரவணை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேண்ட போட்டோம் ரசிகர் தலைவர் வராரு, யார் யாரெல்லாம் வரீங்க வீடு வீடாக போய் கேட்டிருப்பான். நாங்கள் வரோம் சொல்லிப்போம். எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து காரை கொடுத்துட்டானுங்க, அவ்வளோதான். நிர்வாகிலாம் கிடையாது. நிர்வாகம்னா ஒரு வட்டம் என்ன, எந்த ஊராட்சி சேர்ந்தவங்க, எந்த பேரூராட்சி சேர்ந்தவங்க, அங்கே நிர்வாகிகள். அப்போ பொதுமக்கள். சரி, பொதுமக்கள்னால் அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்கணும்? ஒருத்தர் மிடில் ஏஜாக இருப்பாருங்க, ஒருத்தர் எங்கேஜ் பாருங்க. ஏன் ஒருத்தர் வந்து இப்போ வயசு கூட இப்படி இருக்கும் என்னன்னு கேட்டால், ஒருத்தர் 40 வயசு இருக்கும், 45 இருக்கும், 43 இருக்கும், 40 இருக்கும், 30 இருக்கும், 32 இருக்கும், 35, 37 இப்படி பெண்கள் ஆண்கள் கலந்து இருக்கும் சார். நீங்கள் அதிமுக கூட்டத்தையும் திமுக கூட்டத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த மக்கள் அந்த ஃப்ளேவர் தெரியும். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சார் இங்கே தூங்குறது இல்லை, இதில் வேற நான் வந்துட்டேன். விஜய் இன்னைக்கு என்னடா இவன் வந்து இவன் தான் கேள்வி கேட்குறான்னா, இவன் மட்டும் கேட்கல, மக்களையும் கேள்வி கேட்குறான் சார். மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லவா சார், ஒன்று சொல்லவா? அப்படி இந்த வார்த்தை எதுக்கு தெரியுமா சொல்கிறான்? நான் சொல்லட்டுங்களா? நான் வந்து
ஒரு கருத்து கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மீது அதிருப்தி இல்லை, அமைச்சர்கள் மீது இருக்குது. நல்லா கவனமாக கேளுங்க. ஸ்டாலின் மீது அதிருப்தி இல்லை. ஸ்டாலின் ஒருவர் மீது அதிருப்தி இல்லை, அமைச்சர்கள் மீது அதிருப்தி இருக்குது. அது நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறது வந்து அதிருப்தி சும்மா இது வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். தினம் ராத்திரியில் இவனுக்கு இதுதான் நினைப்பேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னேன். அவங்க கூட சொன்னான்ல, நம்ம யாருங்க பொதுவாக நினச்சிட்டு இருப்போம்னு ஆரம்பித்தான்ல, அதுக்கப்புறம் விவசாயிக்கிட்ட போயிட்டான். உண்மை நான் சொல்லட்டுமா? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இவன் சொன்னால ஒரு வார்த்தை, நம்ம யாருங்க நினச்சிட்டு இருப்போம், நம்ம யார் வந்து சாப்பிடும்போது எப்படி இருந்தாலும் விவசாயி நம்ம நினைப்போம்னு. இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது விவசாயம் நினைக்கிறோண்ணா சார்? நான் கேட்குறேன், சரி சாப்பிடும்போது விவசாயம் நினைப்பேன், சரக்கு அடிக்கும் போது யாரை நினைப்பேன் நீ? நான் கேட்குறேன், தெரியாம தான் கேட்குறேன். அடுத்தது எனக்கு கேட்டால் நடிகைகள் நினைப்பேன். அதானே அறிவுரை தான். நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? மாயக்கண்ணாடின்னு ஒரு படம் வந்துச்சு. மாயக்கண்ணாடி பழைய படம், அது பிளாக் அண்ட் ஒயிட் படம். ரொம்ப அது 1950களில் வந்த படம் அது. அந்த படத்தில் அது வந்து படம் பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாயக்கண்ணாடி இருக்கும். அந்த மாயக்கண்ணாடியை போய் நின்னோம்னா நம்ம யார் நினைக்கிறாங்களோ நம்ம யார் நினைக்கிறாங்களோ அந்த கண்ணாடியில் வந்து வருவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கண்ணாடியில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நாள் வந்து நின்று நம்மளை யார் வந்து நினைக்கிறாங்கன்றதை பார்க்கறதுக்காக என்ன சொல்லுங்கன்னா, நேராக வந்து சகுனி வந்து நிற்பார். நம்மளை யார் நினைக்கிறாங்களோ தெரியணும்னு சொல்லிட்டு. யார் வருவாங்க தெரியுமா கண்ணாடியில்? கிருஷ்ணர் வருவார். அந்த மாயக்கண்ணாடியில் நம்மளை யார் சதா நம்மளை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறாங்க, அது அன்பாலோ அல்லது வந்து குரோதத்தாலோ விரோதத்தாலோ நினைக்கிறாங்களோ, அப்படிங்க சொல்கிறது. வந்து நின்ன உடனே அந்த காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வருவார். இன்னொரு நாள் வந்து கிருஷ்ணர் வந்து நிற்பார் அந்த மாயக்கண்ணாடியில். அங்கே யார் வந்து நிற்பாங்க தெரியுங்களா? சகுனி நிற்பார். இப்போ புரியுதுங்களா? விஜய் சகுனி, கிருஷ்ணன் வந்து தளபதி, முதலமைச்சர் ஸ்டாலின். நீங்கள் யாரை வேணால் நீங்கள் நினைங்க. இது வந்து நான் ஒரு படத்தில் வரக்கூடிய காட்சியை நான் சொல்கிறேன். எது யாரும் நீங்கள் ஒப்பிட்டாலும் நீங்கள் ஒப்பிட்டுங்க, எனக்கு அதை பற்றி இல்லை. நான் யாருக்கும் இல்லை எடுத்துக்கலாமா? ஒன்று விஜய் எப்போ போய் நின்னாலும் நான் தோன்றாங்களா? இப்போ நான் விஜயோட இந்த மேட்ருக்கு நான் வரேன். நீங்கள் உங்கள் கற்பனை நீங்கள் யாரும் நினச்சிங்க. நீங்கள் சகுனின்றது யாரும் நினச்சிங்க, கிருஷ்ணன்றது நீங்கள் வந்து ஸ்டாலின் நினச்சிங்க, இல்லை சகுனின்ற ஸ்டாலின் நினச்சிங்க. அப்படின்னா நான் சொல்கிறேன், வீட்டுக்கு விஜய் இந்த தேர்தல் முடிவு செய்யும் சொல்கிறாரு. முதல்ல இதை முடிச்சுட்டு போகிறேன். அந்த பைத்தியமான வார்த்தைக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். பைத்தியம் உலர்றதுக்குலாம் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த இடத்துல நான் பார்த்த வரையிலும் எந்த இடத்துலையும் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட தொடவே இல்லை. உன்னை தொடவே இல்லை. நீ தான் ஒரு மீட்டிங்லேயும் போகிற இடத்துலாம் வந்து ஸ்டாலின் சார் ஒரு வார்த்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அப்போவே தெரியுதுங்களா உங்களுக்கு? யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் பேசுவாங்க. யார் நீ சதா நீ யாரை நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்டாலின் ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கு, ஸ்டாலின் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5000 கொடுத்துட்றாங்களே, இது இப்படியே இருக்கு அப்படி இருக்கு, இதுதான் உனக்கு இருக்குது. ஏன் உன்னால் மற்றவங்க பேச முடியல? ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி ரெண்டுத்தையும் தான் நீ பேசணும். ஆனால் அந்த இடத்துல நீ ஏன் பேச? உனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். மாயக்கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து நம்மளை வந்து அதிக நேரம் சிந்திக்கிறாங்களோ அவங்க தான் முன்னாடி வந்து நிற்பாங்க. முன்னாடி ஒரு மாயக்கண்ணாடி இருக்குது, அங்கே வந்து ஸ்டாலின் வந்து நிற்கிறாரு, அதனால் உங்கள் வாயிலேருந்து பேசுகிறேன். இதுதான் உண்மை. இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கூட்டம் ஒரு நாளைக்கு, அந்த 10 கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மென்ஷன் பண்ணி விஜய் பேரையே சொல்லி ஏதாவது மென்ஷன் பண்ண அப்போ சொல்லலாம் இவர் தாங்க அப்படியே நினச்சிட்டு இருக்கிறாரு. யார் மனசில் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வார்த்தை வரும். இப்போ சகுனி உதாரணத்துக்கு எடுத்துங்க. சகுனி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த இவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் கிருஷ்ணனை தொடாமல் போக மாட்டார். மற்றவர்கள் யாரை வந்து நீங்கள் வந்து தர்மரை பேசினாலும் சரி, பீமனை பேசினாலும் சரி, அங்கே இருக்கிற அதான் நான் சொல்கிறேன், அந்த பாண்டவர்கள் அத்தனை பேரையும் பேசினாலும் கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து சகுனி வந்து பேச்சை ஆரம்பிக்கும் போதோ அல்லது முடிக்கும் போதோ உச்சரிக்கிற வார்த்தை என்ன கேட்டால் கிருஷ்ணர். காரணம்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அன்றைக்கி மகாபாரதத்துக்கு யார் இது ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணது? இவங்க தான். பாண்டவர் பக்கம் கிருஷ்ணர் நின்னார், கௌரவர் பக்கம் சகுனி இருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ளோட நடந்த யுத்தம் தான் அந்த 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 யுத்தத்துக்கு காரணமே இவங்க 2 பேர் தான். அப்போ இந்த இடத்துல நீ என்ன சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டுக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு சொல்கிற.
இப்போ அதே சமயத்தில் வந்து கேட்டால் வந்து தமிழ்நாட்டை குறை சொல்கிறேன். இல்லை அதுதான் சட்டம், இது நடக்கிற சட்டமன்ற தேர்தல் டெல்லி கூட நான் கேட்குறேன் சார். இப்போ நான் கேட்குறேன் சார், தமிழ்நாட்டுக்கும் வந்து தமிழ்நாடு நீ தமிழ்நாட்டுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போட்டின்னு சொல்கிறேன். இது என்ன அரசு? தமிழ்நாடு அரசா இல்லையா சார்? அது சொல்லுங்கள் சார். தமிழ்நாடு அரசு, அதை முதல்ல முடிங்க நீங்கள். தமிழ்நாடு அரசு, ஆனால் உன் அரசையே நீ குறை சொல்லிட்டு இருக்கானே நான் கேட்குறேன். தமிழ்நாடு அரசு விஜய் அரசு, இது அந்த பைத்தியத்துக்கு பைத்தியம் போல போய் சொல்லணும், வேறு வழி கிடையாது. தமிழ்நாடு அரசு யாருடைய அரசு? யார்? ஸ்டாலின் அரசு கிடையாது, விஜய் அரசு. அதான் எல்லாத்தையும் சுரண்டி வச்சிருக்கீங்களே, டெட்டாவில் சுரண்டி சார். இதெல்லாம் வந்து அவனுக்கு சார் களிமணங்களை சுரண்டி வச்சிருக்கீங்க, மலையை சுரண்டி வச்சிருக்கீங்க, மணலை சுரண்டி வச்சிருக்கீங்க. இதில் நான் கேட்குற ஒரே வார்த்தை, அங்கே இருந்து வந்தவங்கள பாருங்க சார். முதல்ல கடனை வாங்கி வச்சிருக்கீங்களே சார். சார் கடன் வாங்குறது கேட்டாங்க. முதல்ல நான் சொல்ல பாருங்க, இதெல்லாம் வந்து பிஜேபி கேட்பியா? 200 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு, கேட்பியா? 5000 ரூபா கொடுத்துட்டு சிரிச்சிட்டாரு. ஆனால் மக்கள் அதை தூக்கி அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது இப்போ தெரியாது உனக்கு, தேர்தல் உனக்கு உணர்த்தும். தேர்தல் உணர்த்த நீ கொச்சப்படுத்தக்கூடாது. அது வந்து உரிமை தொகை, மக்களுக்கான பெண்களுக்கான உரிமை. அதை நீ கேலி பண்ண கிண்டல் பண்ணால் அதுதான் இப்போ அமைச்சர்கள் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறது. ஸ்டாலினுக்கு நல்ல பேர் இருக்கு, அமைச்சர்களுக்கு கெட்ட பேர் இருக்கு. உண்மை இது. ஸ்டாலினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இருக்கு, அவர் நல்ல மனிதர் இருக்க, ஆனால் அமைச்சர் மேலே அதிருப்தி இருக்கு. நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏன் எதனால பொன்முடி வந்து ஓசி பஸ்ன்னு சொன்னதும் சரி, அடுத்து இருக்கிற அந்த அமைச்சர்கள் வந்து கெட்ட பேர் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் ஸ்டாலின் மீது ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. நீ சொல்ல முடியுமா? பொதுவாக மணல் அள்ளிடுறான் கிரானைட் எடுத்துறாடே, உங்கள் வீட்டுக்கு எத்தனை இடத்துல கிரானைட் போட்டிருக்கேன்னு பாரு, பேத்து அமைச்சிரு, மண் தரையில் இரு. மலையை உடச்சா தான் கிரானைட்டு, அதுதான் நீ கிரானைட் வந்து உட்காந்துட்டு இருக்கிற. இதானே எதார்த்தம். அது போன இன்டர்வியூவில் நான் சொன்னேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலையை எடுக்கிறாங்க, மணல் கொள்ளை அடிக்கிறாங்கன்னா அதை பேசலாம், சரி, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் உங்களால் செய்யறது உத்தரவாதம் பண்ண முடியாது. உண்மை சார் இது. இப்போ நானும் வந்து மாதேஷம் பேசுகிறதே இவங்க ரெகுலராக பார்க்குறாங்க. உண்மை இது. நான் தான் சொன்னேன், இங்கேருந்து போனியா வேலூருக்கு, அங்கே பாதி மலையை காணுமே, அதை கேட்டியா? மணல் கொள்ளை வந்து பாலாத்தில் மண் எடுக்கிறேன், அதை கேட்டியான்னு நான் போன மீட்டிங்கில் வந்து நான் மாதேஷ் கிட்ட நான் கேட்டிருந்தேன். அதுதான் இப்போ சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மலையை எடுத்துட்டீங்க, மண்ணை கொள்ளை அடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் கேட்குறது என்னன்னா, உங்களால் பண்ணலன்னு உத்தரவாதமாக நான் சொல்ல முடியுமா? இந்த மணல் கொள்ளையில் வந்து எங்கள் ஆளுங்க யாரும் பண்ணவே இல்லை, சொல்ல முடியுமா? நாளைக்கே ஒரு லிஸ்ட் எடுக்கு, நானே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடுவேன் களத்தில். மண் வியாபாரம் பண்ணுறோம் யார், மலையை உடச்சி எடுக்கிறவன், இதெல்லாம் எல்லா சர்வ கட்சியும் இருக்குது. நான் இருக்கா டிஎம்கே முட்டு கொடுக்கணும்னு கிடையாது. நீ சப்ஜெக்ட் நான் சொல்லுங்க, இதெல்லாம் நீ பேசலாம், ரைட் ஒர்க்கு. ஆனால் உன் மீதான குற்றச்சாட்டுங்க நீதிமன்றத்தெல்லாம் நீங்கள் மேற்கோள் காட்டுற ஒரு நீதிமன்றம் வந்து தண்ணீர் விஷயத்தில் நீதிமன்றம் போட்ட தீர்ப்பு என்னன்னு சொல்கிறேன். கரெக்ட், ரொம்ப அழகாக சொல்கிறேன். அப்படியே உன் தீர்ப்பையும் கொஞ்சம் சொல்லு. தூய சக்தி இல்லை நீ, அப்போ தூய சக்தி ஏன் வரி கட்டாம முடிச்சு, ஏன் நீதிமன்றம் தூக்கி வந்து உனக்கு கொட்டு வச்சுது சொல்லணுமா இல்லையா? அதே நீ சொல்ற, அதுக்கு விளக்கம் தர மாட்டேற. உன் மேலே உள்ள குற்றச்சாட்டை நீ விளக்கம் சொல்லணுமா இல்லையாப்பா? சொல்லு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 1.5 கோடி எவ்வளோ? அதுதான் சொல்கிறேன், கரூர்லேருந்து ஜனநாயகம் வர நமக்கு அழுத்தம் கொடுக்குது தெரியுதா? ஜனநாயகம் தான். நீயே ஆப்பு மேலே ஏறி உட்காந்துட்ட, இன்னைக்கு உன் புள்ள படம் வர்றதுக்கே நீ தடையாக இருக்கிற. இதான உண்மை. ஜனநாயகன் படத்துக்கு பின்னாடி தான் வந்து அவன் மகன் படமே வரணும்னு பிளான் பண்ணி தான் அந்த சிக்மா படத்துக்கு ஏகப்பட்ட தடை. எந்த அப்பனா செய்வான் அந்த வேலையை? எந்த அப்பனா செய்வானா? சிக்மா படம் வராமல் இருக்கிறதுக்கு காரணமே விஜய் கொடுக்குற அழுத்தம். நீ தடை ஏற்படுத்துகிற. ஏன்னா ஜனநாயகன் படம் வந்த பிறகு தான் அவன் படம் வரணும், மகன் படமே வரணும். காரணம்னா மகன் படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா நமக்கு அந்த கல்ட்டு இமேஜ் போயிடும். யாராவது நினைப்பானா சொல்லுங்கள்? முதல்ல பார்க்கணும். எனக்கு வந்து அப்பா அம்மா நீ தான், மகன் நீ தான், அதே தான். இதெல்லாம் எதுக்கு கேள்வி வருது? அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்சிட்டான், பொண்டாட்டி பிள்ளைய ஒதுக்கி வச்சிட்டான், பிள்ளைங்களை ஒதுக்கி வச்சிட்டான் அப்படின்னு பேர் வர்றதுக்காக இப்போ நீங்கள் வந்து சீன் போடுற. என்னென்னு கேட்டால், நீங்கள் தான் எனக்கு அப்பா அம்மா, நீங்கள் தான் வந்து அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பி, அப்படி எதை தான் பேசுகிறல்ல. அப்படியே ஒன்று பொண்டாட்டின்னு சொல்லிச்சு, அதையும் பேசுகிற வேண்டிய தானே, அதையும் சொல்லணுமா இல்லை? அதுக்கு விளக்கம் தரணும்ல. இந்த கூட்டத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லவ் வந்து உங்களுக்கு தெரியல, அந்த லவ் உங்களுக்கு தெரியல. ஆமாம், அதான் லவ். காரி துப்புன லவ். அது காரி துப்புன லவ். அந்த அன்பு உங்களுக்கு சொல்லுது. அதுக்கெல்லாம் விளக்கம் தானே சார். ஒருத்தி சொல்கிறா என் புருஷனே கொண்டாந்து விடுவான்றா, ஒருத்தி சொல்கிறா கட்டினா நான் பொண்டாட்டிங்கிறா. அதுக்கு எங்கடா உங்ககிட்ட விளக்கம்? பேசணும்ல. எங்க அதுக்கு விளக்கம்? அது இத்தனை பேசி சொல்கிறல்ல, இத்தனை பேச்சு பேசுகிற, அதை கடந்து போகிற. அப்படின்னா நான் லைக் பண்ணுறாரு இவர். எது கண்ட கழுதியை வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட கழுதியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொண்டாட்டின்னு சொன்னால் அதை நீ லைக் பண்ணுற, லவ் பண்ணுற. அதை உண்மை தானே? அதுதான் சார். அந்த அன்பு உங்களுக்கு புரியல. அன்பு இல்லை அது அன்பு, அதுக்கு பேர். அப்புறம் அசிங்கம் சொல்லிடுவேன் நான். அன்பு கிடையாது அது.
ஒரு கள்ளக்காதல் வேணால் சொல்லுங்கள் வேணா அதுக்கு. முக்கியமாக ஒரு வார்த்தையை விழுங்கினார், அது நிறுத்திட்டு இதை சொல்லக்கூடாது நான் அப்படின்னாரு. உதிக்கட்டும், தாவேக்கா உதிக்கட்டும் சொல்கிறது அதை நிறுத்தி. உங்களுக்கு புரியல, அது பழக்க தோஷம் வந்துடுச்சு. எது என்னையும் தெரு தெருவாக செலவைக்கணும்னு சொன்னோம் தான் சார் கலைஞருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? அது மீட்டிங்கில் பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கலையா? கலைஞருக்கு கேட்டுருக்கும் ஒவ்வொரு அதே இன்னைக்கு விஜய் வந்து நீங்க வெங்கல சிலை நிறுவனம் பண்ணீங்களே, இதெல்லாம் எவ்வளவு பழைய கதை பார்த்தீங்களா? அதெல்லாம் பேசுறாரு. வெங்கல சிலை ஏங்க, நான் ஒரே சொல்ல, யார் விட்டு காசு இல்லை இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து சீமான் பேசிட்டாருங்க. எது ஏன்னா இந்த கேள்வி சீமான் வந்து உடைப்புன்னு சொன்னவர் சீமான். எது நீ சிலையை வை நான் உடைக்கிறேன் வந்து பாருன்னு சொன்னவர். எது இதெல்லாம் பழைய கதை. சீமான் வந்து காப்பி அடித்த கதை இது. இது சீமானிதான் காப்பி அடித்த கதை. சரி, வழக்கமாக அந்த குட்டி கதை சொல்லலாம், அது கொஞ்சம் சொல்ல பார்க்கலாம். குட்டி கதை சொல்லுங்களேன் பார்க்கலாம். என்ன வழக்கமாக ஒரு குட்டி கதை சொல்லுவீங்க, சொல்ல போகலாம். உன் குட்டி கதை வந்து காரி முடிஞ்ச கதையாயிடுச்சு போன மீட்டிங்கில், தெரியல. அதாவது தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வந்தால் ஆமுன்னா கடிதம் எழுதிடுறாரு, கடிதனோடு நிறுத்திக்கிறாரு. என்ன ஆச்சு பறந்து மானே பொன்மானே இதெல்லாம் கேட்குறாரு, கேள்வி கேட்குறாரு. சார் இதெல்லாம் நான் சுத்தமா சார் இவன் இதெல்லாம் பேசுறதுங்களா? எப்பயாவது நம்ம வாயை திறந்து பேசினோன்னு நினைக்கிறாரு. உனக்கு நீ எனக்கு நான் போட்டின்றதுலாம் இருக்கிறாங்க அப்படி சொல்கிறது காரணம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து அவன் என்ன வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்குறா. நான் எனக்கு தெரியும் ஜானோட டெப்த் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன நினைக்கிறேன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டாலின் வந்து விஜயை வந்து சாடிடுவார் பேரை சொல்லி, அப்போ ஒரு கண்டெஸ்ட் ஆகிடும். இப்போ அந்த பிம்பம் வந்து இப்படியே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ சின்ன பையன் வந்து குறுக்க வந்து இது ஒருத்தர் ரெண்டு பெரியவங்க வந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு குறுக்க வந்து ஒரு பையன் வந்து பம்பர் விடுவான்ல, இது அந்த மாதிரி தான் இது. இப்போ ரெண்டு பெரிய தலைகள் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து இந்த குறுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நானும் இருக்கிறேன், நானும் ரவுடி தான். இப்போ விஜய் இப்போ வடிவேல் சொல்லுவார்ல, நானும் இருக்கிறேன், நானும் ரவுடி தான், என்னையும் ஜீப்பில் ஏற்றுங்களா. அதே கதை தான் இது. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், சில நேரங்களில் நீங்கள் நல்லா உற்று கவனிக்கணும். அரசியலில் வந்து எந்த இடத்துலையும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வார்த்தையை கூட சொல்லி கூட மென்ஷன் பண்ணதே கிடையாது. ஏன் இதே உதயநிதி அவர்கள்ட்ட கேள்வி கேட்டால் கூட அப்படி தான் இருக்குது. அதனால் விஜய்க்கு என்னென்னா, நம்ம பேரை சொல்லிட்டாங்கன்னா நம்ம மோதல் வந்துடும். ஆனால் இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, அரசியலில் வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைவராக பார்க்குறேன் சார். நான் வந்து வெளிப்படையாக பேசுகிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் பேசுகிற இந்த சாருன்ற அந்த ஒரு வார்த்தையை கொண்டு வர பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய பலவீனம். நீ ஆரம்பத்தில் நீ என்னெல்லாம் பேசணுன்றதை பாரு. ஆனால் இன்றைக்கி வந்து ஏன்னா அப்படியாவது பேசினா ஸ்டாலின் சாராவது சொல்லி சொன்னாக்கா அட்லீஸ்ட் அவர் வந்து தம்பி விஜய் அப்படின்னாலும் சொல்லிடுவாரு எதிர்பார்க்குறேன். முக்கியமாக இந்த தஞ்சை நிகழ்வில் ஒரே ஒரு கேள்வி எல்லோரும் இன்றைக்கி தமிழ்நாடு மக்களே உன்னிப்பாக பார்ப்பாங்க. ஆளாப்பட்ட அப்பாவாலே முடியல, திமுக 2வது வெற்றி சான்ஸ் இல்லைன்றார். இதுதான் இந்த மீட்டிங்கில் இப்போ கேட்டிங்க பார்த்தீங்களா, கரெக்டாக நோட் பண்ணியிருக்கீங்க. இதுதான் கரெக்ட். நான் சொல்லிட்டேங்களா, இப்போது உளவுத்துறை மூலமாக அந்த ரிப்போர்ட் வந்து கிடைக்கப்பட்டாச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு வந்து திமுக இருக்குன்ற அந்த தகவல் வந்துடுச்சு. அது இவங்களை உண்மையிலே ஆட்டி படைச்சிச்சு. காரணம் கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் சொல்லாத நபர், இது வரைக்கும் எந்த கூட்டத்துலேயுமே வந்து கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் ஆட்சின்னு சொல்லாத நபர் இதில் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிப்போர்ட் வந்து கிடச்சிச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் ஒரு முறை வந்து ஸ்டாலின் வந்து 2வது முறையாக வந்து ஆட்சி அமைப்பாருன்ற மாதிரி தகவல் இருக்குது. பொதுமக்கள்கிட்ட பரவலாக இந்த 5000 ரூபாய் ரீச் ஆனது ஒரு பக்கம். விஜயோட அந்த வாக்குகள் வந்து குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இருக்குது. அந்த வட்டத்திலே இப்போ சரிய ஆரம்பிச்சிச்சு. குடும்ப வாக்குகள் வந்து விஜய் பெறலைன்றது தகவல் ஆயிடுச்சு. இப்போ அவரும் அதான் சொல்கிறார், விஜய் அதான் சொல்கிறான். என்னன்னு கேட்டால் குடும்ப வாக்குகள் இல்லை, அங்கே வந்து ஸ்டாலினுக்கு வந்து குடும்ப வாக்கு, திமுகவுக்கு வந்து குடும்ப வாக்குகள் இருக்குது. நீ சொல்கிற குடும்பத்தில் ஒருத்தருடைய வாக்கு நீ சொல்கிற இல்லையா, அந்த இடத்துல தான் இப்போ வந்து ஒரு சிக்கல் கேட்டால், குடும்பத்தில் ஒருத்தருடைய வாக்கு நம்ம பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு வாக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த சங்கீதா விஷயத்தில் வந்து சரியுது. அதுக்கு காரணம் ஒரு ஃபோட்டோ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த ஒரு ஃபோட்டோ பயங்கரமாக உழுக்குது. என்ன உழுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் வந்து திவ்யா, அதான் மகள் திவ்யாவுக்கு வந்து ஜேசன் சஞ்சய் வந்து மேடையில் வந்து அந்த மாலை அணிவிச்சு கூட சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பொதுவாக வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தனுஷோட நிகழ்வு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இத்தனைக்கும் டைவர்ஸ் தான் அவங்களுக்கு. ஆனால் அந்த பட்டமளிப்பு நிகழ்வில் 2 பேரும் போயிருப்பாங்க. அவங்க 2 பேருமே வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுவான் பையன், அவங்க மகன்.
ஸோ அந்த மாதிரி வந்து நான் அதாவது இப்போ பார்க்குறேன்னா அந்த இடத்துல வந்து கேட்டால் ஏன் சங்கீதா மேடை ஏறலன்னு சொன்னால் அந்த நிகழ்வுக்கு போய் கூட மேடை ஏறலைன்னா அப்பா அம்மா 2 பேரும் போகணும் போது ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இல்லையா, அதனால் அவங்க போகல. அது பதில் அண்ணனை அனுப்பி அண்ணன் போய் வந்து தங்கைக்கு வந்து அந்த காட்சி உண்மையிலே ரொம்ப உருக்கமான காட்சி சார். இவன் வந்து பேசுகிறான் இன்றைக்கி நியாயமாக அங்கே எங்கே போயிருக்கணும். அந்த பட்டமளிப்பு நிகழ்வில் ஒரு குழந்தைங்க எதிர்பார்க்கும் அப்பா வருவார், அப்பாவும் அம்மா வரும். 1000 கருத்து வேற்றம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வேணா வீடியோ எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். தனுஷோட மகன் லிங்காவா யாத்ராவா தெரியல, 2 பேரும் வந்து யாத்ரான்னு நினைக்கிறேன், லிங்காவா டவுட்டாக இருக்குது. அவன் அப்படியே லாக் பண்ணுவான் அந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஸ்டேஜில். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை அவன் மட்டும் வந்து சஞ்சய் வந்து ஜேச சஞ்சய் வந்து மாலை போட்டு தங்கச்சியை கூட்டு போகிற மாதிரி காட்சி இருக்குது. அது உண்மையிலேயே உருக்கமான ஒரு காட்சி. இதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு தகப்பன் வந்து இன்றைக்கி வந்து மேடையில் வந்து அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, அக்கா மாதிரி, தங்கச்சி பேசலாமா? சொல்லு பார்க்கலாம். பெற்ற பிள்ளைங்களுக்கு எந்த இடத்துல நீ இருக்கணும் அந்த இடத்துல நிற்கணுமா இல்லையா? சொல்லு பார்க்கலாம். அது எவ்வளோ பெரிய வருத்தமாக வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கக்கூடிய விஷயம் சார். உன்னுடைய ஆடியோ லான்ச்சுக்கு நீ வந்து கூப்பிடாமல் போனால் அது விட்டுருங்க. ஆனால் ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை அங்கே வந்து இது வந்து மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு பலத்த மரணடி சார். அந்த ஃபோட்டோ வந்து மரணடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி சார்.